ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஜிட்டோன்ற ஒருத்தனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு இன்றைக்கி கல்யாணம், அதுவும் நம்ம ஹீரோயின் கூட. நம்ம ஹீரோயின் வெட்டிங் ஹாலில் இப்போ ரெடியாக நின்றுட்டுருக்காங்க ஜிட்டோவை கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஆனால் இவன் என்னென்னா நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட க்ளோஸாக இருந்துட்டு இருக்கான். அதுவும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணுமிட்டே தான் இந்த ஜிட்டாவை மயக்கி வச்சிருக்கா. இதை விட ரெக்கார்டு வேறு பண்ணிட்டு இருக்கா ரூமில் உட்காந்துக்கிட்டு. நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாமல் மெயின் ஹாலுக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் ஜிட்டோ இப்போ வருவான், நம்மளை மேரேஜ் பண்ணிப்பான், அவன் ரூமில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் முன்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கு. அந்த ஸ்க்ரீனில் இந்த ஜிட்டோவும் நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத வீடியோவாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற அந்த கேமராவை பார்த்து இவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே என்ன இப்படி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி மேரேஜ் ஹால்லேயே அங்கே கையில் இருக்க பூவெல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அவளை தான் நம்ம ஹீரோனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. என்ன லவ் பண்ணாலே இப்படி பண்ணிட்டான், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ணியிருக்கான், ரெண்டு பேருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனால அதை தாங்கிக்கவே முடியல. அங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம ஹீரோயின் ஜியான்ற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இனிமேல் ஜியா ஃபேமிலி இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இப்படி ஆயிடுச்சு ஜியா ஃபேமிலிக்குன்ற மாதிரி ஹீரோனோட ஃபேமிலி வச்செல்லாம் பேச நம்ம ஹீரோனுக்கு அந்த அசிங்கத்தை தாங்க முடியல. உடனே மைக் எடுத்து இன்னைக்கு என்னதான் என்னோட குரூம் வரலனாலும் என்னோட ஃபேமிலிக்கு அந்த அசிங்கத்தை சேர்க்க மாட்டேன், யாருக்குன்னா வில்லிங் இருந்தால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹால்லேருந்து யாருக்குன்னா விருப்பம் இருக்கா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குன்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் இப்படி கேட்ட உடனே அந்த ஹாலில் ஒரு 2-3 பேர் நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே இவ இவ்வளோ அழகாக இருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேனேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்காக கையை தூக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. நம்ம ஹீரோனும் என்னடா இது இத்தனை பேர் வராங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது திடீர்னு ஒருத்தர் ரவுடி மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போலாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். யாரா நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து முடிச்சுட்டு நல்லா கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹீரோன் கிட்ட வரான். நீ என்ன இவங்களெல்லாம் பார்த்து கேட்குற, கல்யாணம் பண்ணிக்க வில்லிங் இருக்கான்னு சொல்லிட்டு, தோ நான் வந்திருக்கேன் பாரு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சரியா, இன்றைக்கி நைட்டு நம்மளோட வெட்டிங் நைட்டு, அதை நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி பயமுறுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் விட பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, வா 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 கல்யாணம் பண்ணிக்கலாவா சொல்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கோவத்தில் அவனை தள்ளி விட்டுறாங்க. டேய் நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இப்போ அக்செப்ட் பண்ணனா, நான் இங்கே இருக்கவங்கள தான் கூப்பிட்டேன், எனக்குலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லை, நீ என்ன தொல்லை பண்ணாதன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அவன் உடனே செல்லம் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா, நீ தானே கூப்பிட்ட, யாருக்குன்னா வில்லிங் இருந்தால் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க கெஸ்ட் எல்லாம் ஆமா சரியா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் ஃபேமிலிக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தாத, இன்னைக்கு இவனே கல்யாணம் பண்ணிக்கோ வில்லிங்கோட வராலன்னு சொல்கிற போது அப்போ அவன் உடனே நம்ம ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி வாச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா டேய் விட்ரா, டேய் கருவம் பிடிச்சவனே போ அந்த பக்கம், எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் காத்திட்டு இருக்காங்க. அவனா நான் உனக்கு கிஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணாமல் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிக்கும் போது அப்போ ஒருத்தர் வராரு. இந்த ரவுடியோட கையெல்லாம் பிடிச்சி முறுக்கி அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாள், என்ன அவட்டே நின்றுட்டு இருக்க, உன்னாலாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் அவர் நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவர் தான் நம்ம ஹீரோ இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்காரு. இவர் லீ ஃபேமிலியோட பிரசிடென்ட், இவர் பேர் லீ சென். அவர் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு யாராலையும் இங்கே இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் தான் இவளை இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி எங்கள் மேரேஜை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்களும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா குறுக்குள்ள ஒருத்தன் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் கண்டுக்கல, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நானே பண்ணிக்கிறேன், விருப்பம் இருக்கவங்க பாருங்க இல்லைன்னா போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது அப்போ அந்த ரவுடி ஒன்னே டேய் என்னடா குறுக்குள்ள ஏன் எல்லாம் கேட்குற, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன தைரியத்தில் இப்போ நீ என்ன அடிச்சு அப்படின்ற மாதிரி அவன் திரும்ப கை நீட்டி பேச ஹீரோ அவனோட விரலையே மடக்கி உடைச்சு என் முன்னாடி இப்பெல்லாம் விரல் நீட்டி பேசிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறாரு. அவனா கையெல்லாம் உடஞ்சி போயிட்டு வழியில டேய் என் கையவே முறுக்கிட்டல, உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு, என்னோட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு உடஞ்சி போன விரலோட ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்ற மாதிரி சோகத்தில் அங்கேருந்து புலம்பிட்டே போயிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து சரி ஓகே நான் ரெடியாக இருக்கேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் ரிங்கெல்லாம் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்டில் ஆளுங்களை வச்சு ரிங்கெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம்
பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா அவர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவும் சரி உனக்கு விருப்பம் தானே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, ரிங்கை போகலாம்ல அப்படின்ற மாதிரி ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரிங்கை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ரிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, டைமண்ட் வேறு ரொம்ப பெருசாக இருக்கா. அதை பார்த்த உடனே இது ரொம்ப காஸ்ட்லியானதாச்சே, எனக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களான்ற மாதிரி ரொம்ப ஷாக்கில் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணேன், ஏன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கும் அதை பார்க்கும்போது சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் முன்னாடி நம்ம ஃபேமிலி வந்து அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம ஹீரோயின் வந்து இந்த மேரேஜுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரை வேணா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கையும் நீட்டிடுறாங்க. ஹீரோவும் ரிங்கு போட்டு விட்டுறாரு. அங்கே இருக்கவங்களும் வந்து இப்போ குரூம் வந்து பிரைடை கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இவர் எனக்கு கிஸ் பண்ணிடுவாரு போலையே, நான் இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டது காரணமே என் ஃபேமிலி அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான். ஆக்சுவலி நான் இது ஒரு ஃபேக் மேரேஜாக தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே இருக்கவங்களாம் கிஸ் பண்ணணும்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து கண்ணை முடிக்கிறாங்களா. அப்போ ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த நேரத்தில் வந்து ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல ஜீட்டோ, அவன் வந்துடுறான். அவனுக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோ அங்கிள் முறையாக வேண்டியது, ஏன்னா அவனும் லீ ஃபேமிலி சேர்ந்து வந்தான், தூரத்து சொந்த மாதிரி. ஆனால் அவனுக்கு வந்து அவனோட அங்கிள் அடையாளமே தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அப்ராட்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்காரு. அதனால தெரியாத மாதிரி யார் கூட இப்போ நின்றுட்டு இருக்க, யாரை கல்யாணம் பண்ணுக்க பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோனும் ஆமாம் நான் அவரை லவ் பண்ணுறேன், அதனால நான் இவரை இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், நீ பண்ண துரோகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்கும்போது அப்போ ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அங்கே வரா. வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்கா. இதில் ரொம்ப திமிரா சிரிச்சுட்டே வேற இருக்காளா. நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம ஹீரோனு கோவம் வந்துடுது. அவளை பார்த்தோன்னே உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுட்டு இருந்தா எனக்கே துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவள் கணத்துல அரைஞ்சு விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பொத்திக்கிட்டு வருது. நம்ம ஹீரோனை பார்த்து என்ன தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி அவளை அடிச்சிருப்ப, ஓவரா போயிட்டு இருக்க, அவளை எதுக்கு நீ படிச்ச, தேவையில்லாம எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்டே அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போறான். அப்போ நம்ம ஹீரோனை வந்து நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் கோவத்துல நம்ம ஹீரோனை அடிக்க போறானா. அப்போ ஹீரோ வந்து உடனே வந்து அவனை எட்டி உதச்சிடறாரு. என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை ஏன் முன்னாடி அடிக்க வருவ, அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் ஹீரோவை பார்த்து என்னவரு இப்போவே என்ன ஒய்ஃபை நினச்சி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு இதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லும் போது அவன் உடனே ஃப்யூச்சரில் இதுக்கான விளைவெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் நினச்சது நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் உடனே சரி சரி உன் குடும்பத்துக்கிட்ட நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு நானும் பார்க்குறேன், உன் ஃப்யூச்சரில் உன் குடும்பமே என்னோட கம்பெனிக்கு வந்து என்ன பதில் சொல்ல போது நான் வெயிட் பண்ணி பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை மிரட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போது ஹீரோ பார்த்து இந்த ரெண்டுத்துங்கிட்டையும் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம நல்ல நாளை நம்ம நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணலாம், வாங்க போகலாம், இதுங்கிட்டலாம் பேசினா டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரையுமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு ஹீரோ கூட போயிட்டு அங்கே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களோட போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா காரில் போய் உட்காந்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினை பார்த்து எதனா பேசலான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன், என்னை அசிங்கப்படுத்தாமல் நல்லபடியாக எனக்கு அங்கே வந்து ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்க, இப்போ ஆளுக்காளுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம தான் ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன், ரொம்பவே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ இதை பார்த்தோன்னே என்னவா ஃபேக் மேரேஜ்னு சொல்லிட்டு இருக்கா, நான் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணேன், இவன் எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து அதெல்லாம் இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணதை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க, இனிமேல் நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனா என்ன இவரை வந்து எந்த விதத்தில் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு சின்ன சிந்தனைக்குள்ளே போகிறாங்க. என்னன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒருவேளை நைட்டு வந்து நான் இவர் கூட ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஒன்றா ஸ்டே பண்ணாதான் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி ஹீரோயின் என்ன வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பயந்துட்டே இருக்காங்களா, நைட்டு இப்படி தான் இருந்தாகணுமா, வேற வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு ஹீரோ பார்த்து ஆமாம் நீங்கள் உங்கள் வாயாலே ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன், உங்களோட விஷயத்தில் நான் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க ஹீரோ ஒன்னே அது ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணி சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் காரை இப்போ ட்ரை பண்ண போகிறாங்க. ஹீரோனும் சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அப்போது எந்த இடத்துல போய் வண்டி நிற்குதுன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வண்டி நிற்கிது. இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட்டு முன்னாடி தானே மேரேஜ்
பண்ணியிருப்பாங்க, அஃபிஷியலாக இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஆஃபீஸை பார்த்தோன்னே, என்னது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோமா, இல்லை நானும் அதை பண்ணிக்க மாட்டேன், நான் பண்ணது ஃபேக் மேரேஜ், என்னதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது ஹீரோ வந்து இல்லை நீ என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா எல்லோரும் முன்னாடியே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நம்ம இருந்தோம் சரி வேறு வழி இல்லை, நமக்கும் கல்யாணம் ஆக போகிறது தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ பார்த்து, அதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, என்னோட பேரில் நீ வந்து நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறாரா. அப்போ ஹீரோயின் ஒன்னே சரி ஓகே உங்களோட வயசு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டால் ஹீரோ ஒன்னே 32ன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனும் சரி அவ்வளோ ஒன்றும் லாங்கெலாம் கிடையாது, அதுவும் ஓகே தான், இன்னொன்று உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, ஹெல்த் இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அதை யோசிச்சுக்கிட்டு ஹெல்த் இஷ்யூவா எதை மீன் பண்ணி கேட்குற, ஏய் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான்லாம் ஹெல்த்தியாக இருக்கேன், ஐ எம் ஏ ஹெல்த்தி மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் அடுத்த கேள்வியாக என்ன கேட்குறாங்கன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாவது சம்பாதிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்னது 5000மா, அதுக்கு மேலேயே நான் சம்பாதிப்பேன், எதுக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு எதெல்லாம் ஓகேவா இருக்கும், சரி எனக்கு எல்லாம் ஓகே தான், வாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்களா, 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஏன்னா 2 பேருக்கும் ஓகேவாயிடுச்சு. இதில் ஹீரோ வர மறுபடியும் ஹீரோயினை பார்த்து ஃப்யூச்சரில் நீ தான் என்ன நல்லா பார்த்துக்கணும், நான் உனக்காக மட்டும்தான் இருப்பேன், எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கு இதை கேட்கும் போது நமக்காக ஒருத்தரா ரொம்ப நல்லா இருக்கு இதை கேட்கும் போது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோயின் அந்த நேமை பார்த்தா லீ சென்ன்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த பேரை பார்த்தோன்னே இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுட்டு, அட ஆமாப்பா இந்த ஊரோட ரிச்சஸ்ட் மேனோட நேம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ வந்து அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ரிச்சஸ்ட் மேன்லாம் இல்லைப்பா, அது பேர் ஏதோ ஒன்றா இருக்கும், ஆனால் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், சாதாரண ஒரு ஒர்க்கராக தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோட அசிஸ்டன்ட் வேறு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு பாஸ் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லலாம் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்ன பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவோ சைலண்டில் என்னது நான் உங்கள் பாஸா, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நான் சாதாரண ஒரு எம்ப்ளாயி உங்கள் கம்பெனியில் இப்படியா பேசுவீங்கன்னு சொல்ல அசிஸ்டண்ட்டை புரிஞ்சுக்கிறாரு. ஓ பாஸ் வந்து அவரோட நியூ ஒய்ஃபுக்கு முன்னாடி அவரோட ஐடென்டிட்டியை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அப்போ ஓகே பாஸ் சொல்கிற மாதிரி நம்ம நடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸை பார்த்து அது ஒன்றும் இல்லைப்பா நிறைய வேலை இருக்குது நீ இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அப்போ அவர் இப்படி சமாளித்து பேசுறத நம்ம ஹீரோனும் நோட் பண்ணுறாங்க. ஹீரோவும் சிரிக்கிறாரு சைடு கேப்பில். அப்போது ஹீரோயின் உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து அது எப்படி இப்போ தான் அவருக்கு என் கூட மேரேஜே ஆகியிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி வேலைக்கு கூப்பிடுவீங்களா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்களேன், உங்கள் கம்பெனியில் போயிட்டு உங்கள் பாஸ்கிட்டே சொல்லுங்கள், அதெல்லாம் அவர் வரமாட்டார், இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, நாங்களாம் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கே போகிறாங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்களா, என் ஃபேமிலியில் எல்லாருமே மோசமான கேரக்டரு, ஓவராக பேசுவாங்க, வாய்க்கு வந்ததை இஷ்டப்படி பேசுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோவும் ஓ அப்படியான்ற மாதிரி தான் கேட்குறாரு. ஹீரோன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோ ஒன்று ஹீரோன்னு பார்த்து நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் ஃபேமிலிக்கிட்ட நான் நல்லபடியாக பேசுகிறேன், அவங்கள புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறாங்களா. உள்ளே போய் பார்த்தா ஹீரோனோட அம்மா அப்பா, ஹீரோனுக்கு தங்கச்சி, தங்கச்சியோட ஹஸ்பண்டு 4 பேருமே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஹீரோனோட தங்கச்சி வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவ, நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசுலேருந்து எதுவுமே கிடைக்காம அவளுக்கு தான் எல்லாம் வேணுன்ற மாதிரி இருந்தவ. அவள் வந்தோடனே ஹீரோனை பார்த்து என்ன சிஸ்டர் நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு வருவீன்னு பார்த்தா யாருன்னே தெரியாத ஒரு குப்பத்தொட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, லீ ஃபேமிலியில் இருக்க ஒரு பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்காம வந்துட்டியே, இப்படி உன் வாழ்க்கையில் விளையாடிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட அம்மா அப்பாக்குலாம் ரொம்பவே கோவம். எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோனை பார்த்து என்னதான் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ சிட்டாவை மேரேஜ் பண்ணியிருக்கணும், இப்படிலாம் கல்யாணம் பண்ணாமல் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து மாற்றி மாற்றி எல்லாரும் திட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பேசும்போது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஏமாத்துக்காரன், துரோகம் பண்ணவனை வந்து எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஹீரோ வேற எதுக்காக எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவள் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்கள வந்து ஹீரோனோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல, அவன் வந்து ஹீரோ பார்த்து வேற ரொம்ப பேசிகிட்டே இருக்கானா. அப்போது ஹீரோனோட அப்பா வராரு, அவரால் சரியாக நடக்க முடியாது போல். எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோனை பார்த்து தான் திட்டுறாரு, என்ன சியா பண்ணி வச்சிருக்க, இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி நான் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், இவன் யாருன்னே தெரியல, ஏதோ குப்பை தொட்டிலேருந்து வந்தவ மாதிரி இருக்கா, இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன்
எடுத்துக்கிட்டு, இல்லைப்பா அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஜிட்டோ கிட்ட போகவே மாட்டேன், அவன் ஒரு துரோகிப்பா, அவன் என்னை ஏமாற்றிட்டான், நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன், அவனை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் கதறாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பா காதில் இதெல்லாம் எதுவுமே விழ மாட்டேங்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஐயோ கடனை எப்படி கட்டுறது, நம்மளோட கம்பெனி மொத்தமாக லாஸாக போயிடுமே அப்படின்ற மாதிரி தான் எண்ணத்தில் இருக்காரு. உடனே ஹீரோனை பார்த்து அடிக்க வேற போறாரு, என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை கொல்ல போறேன்னு போகும்போது அப்போது ஹீரோ வந்து ஹீரோனோட அப்பாவோட கையை பிடிச்சி இப்படிலாம் என் ஒய்ஃபை நீங்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையே தள்ளி விடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவர் இன்னும் ஓவராக பேசுகிறாரு. நம்ம ஹீரோவா நீங்கள் யார் என்ன வேணால் பேசிக்கோங்க, என் ஒய்ஃபை வந்து யாரையும் நான் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஆனால் ஹீரோனோட அப்பாவா ஹீரோனை பார்த்து மறுபடியும் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எவ்வளோ பெரிய ஆளை விட்டுட்டு இப்படி சாதாரண ஒருத்தனுக்காக உன் அப்பாவையே எதிர்த்து நிற்கிறியா நீ அப்படின்னு மாதிரி கேட்கும் போது ஹீரோ மறுபடியும் ஹீரோனோட அப்பாவை பார்த்து நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து அந்த ஜிட்டோ வந்துடுறான். ஜிட்டோ வந்து ஆல்ரெடி அவங்க வீட்டில் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் போல ஹீரோனோட வீட்டில், அதான் இப்போ அங்கே வந்துட்டு இருக்கான். வந்து ஹீரோனோட அப்பாவை பார்த்து இங்கே பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனோட கண்ணத்தை பிடிச்சி என்ன ஜியா இன்னுமே என் மேலே கோவமாக இருக்கியா, சரி கோவம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் போயிடும், அதுக்கப்புறம் நீ மறுபடியும் என்கிட்ட தானே வந்தாகணும், எதுக்கு தேவையில்லாமல் யாருன்னே தெரியாத ஒருத்தனெல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்க, உன்னை நான் எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன்னு உனக்கே தெரியும், அது தெரியாமல் இவன் யார், அவன் பார்க்கவே ஒரு மாதிரி கேவலமாக இருக்கான், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து என் கூட வான்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து ஜிட்டோவோட கையை தட்டி விட்டுடுறா. தட்டி விட்டுட்டு நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட தங்கச்சி வேற ஹீரோயின் வந்து எப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ண முடியுமோ ஹீரோனை பார்த்து அப்படி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இந்த ஜிட்டோவை பார்த்து ஜிட்டோ உன்கிட்ட வந்து அப்போவே நான் சொல்லிட்டேன் உன் கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ட்டு, நீ பண்ண துரோகத்தை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. வேகமாக போயிட்டு ஹீரோனை கண்ணத்திலே ஒரு அறையை விட்டுடுறாரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா இந்த டைம் வந்து ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்காரு, இவங்கள பேசிட்டு இருக்காங்க. ஜிட்டோ உடனே வந்து ஹீரோனை பார்த்து ஓகே எல்லாம் முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டல்ல பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இனிமேல் உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து இனிமேல் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை சீக்கிரம் கட்டியாகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வேற ஒரு பக்கம் அங்கிள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, என்னோட ஒய்ஃபை நீங்கள் அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவே எதிர்த்து நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோனோட தங்கச்சியா என்னது இது சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா, அதுவும் புது ஹஸ்பண்ட் அப்பாவையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு, உனக்கு இதெல்லாம் தேவையா, அப்பாவை எதிர்த்து பேசி இந்த வாழ்க்கை தேவையாடி அப்படின்ற மாதிரி அவளும் நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவராக திட்ட ஆரம்பிச்சிடுறா. அது கூடவே வந்து இந்த ஜிட்டோ இருப்பான்ல அவன் உடனே நம்ம ஹீரோனோட அப்பாவை பார்த்து இனிமேல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த ஊரை விட்டே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா உங்கள் பொண்ணு இப்படி பண்ணிட்டால, இனிமேல் உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் கம்பெனிலேருந்து எந்த சப்போர்ட்டும் வராது, அது மட்டும் இல்லை உங்கள் கம்பெனி அடியோட அழிக்க போகிறோன்னு சொன்னோன்னே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி போயிடுதா, நெஞ்சு வழியில் கீழே படுத்துக்கிட்டு ஆள ஆரம்பிச்சிடறாரு. பக்கத்தில் யாருமே சேர்க்க கூட மாட்டாரு. அவருக்கு அதறிக்கிட்டே ஹீரோனை பார்த்து அவ்வளோதான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டல ஜியா நீ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஜியா உன் அப்பா செத்து போயிடுவேன் போல, ஒழுங்காக அக்செப்ட் பண்ணிக்கோயம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பக்கம் ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோனோட காலை பிடிச்சி ஜியா உன் காலில் விழுந்து கேட்குறேன், எங்களோட லைஃபே உங்ககிட்ட தான் இருக்குது, இங்கே நாங்கள் வாழணும்னா அதுக்கு நீ இதை பண்ணி தான் ஆகணும், ஜிட்டோவை கல்யாணம் பண்ணிக்குமா, இவன் யாருன்னே தெரியல, அவனை விட்டுட்டு உனக்கான நல்ல வாழ்க்கை ஜிட்டோவை மன்னிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜிட்டோ ஒரு பக்கம் வேணும்ட்டே ஏற்றி விட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட அப்பாவை பார்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக உங்களோட குடும்பமாக சேர்த்து நான் அழிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அப்போது ஹீரோ டக்குன்னு வந்து அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி சீக்கிரம் இங்கே வாங்கன்ற மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுறாரு. ஏன்னா வந்து அசிஸ்டண்ட்லாம் வந்து பேசும்போது இவங்களுக்கு உண்மை தெரியும்ல, அதனால் அப்படி அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் ஒன்று ஹீரோ பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்பாவும் அம்மாவும் இப்படி கெஞ்சுறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாரா. நம்ம ஹீரோவும் சைலண்டாக நின்றுட்டு இருக்காரு. அப்போ இந்த திட்டோலாம் இருப்பான்ல அவன் என்ன நினைக்கிறான்னா என்ன அங்கிளோட அசிஸ்டன்ட் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா பாஸ் தான் அவரோட ஐடென்டிட்டியை யார் முன்னாடி காட்டிக்கூடாதுன்னு நினச்சார்ல, நம்ம எதுக்கு பேசணும், எதுக்கும் நம்ம சைலண்டாகவே நின்றுடுவோம்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து முன்னாடி சொல்லியிருப்பார்ல என் ஐடென்டிட்டி தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும்போது அது மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பார்த்த சீட்டை வந்து நீங்கள் என்ன எங்கே பண்ணுறீங்க, ஓ சும்மா வந்தீங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே கண்டுக்காமல் விட்டுடுறான். இப்போது ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம ஹீரோன்னு ஒரு பக்கம்
இங்கே பாருங்கள், நாங்கள் லீகலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம், எங்களோட ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இதான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் தூக்கி காட்ட ஜிட்டோ உடனே அந்த சர்டிஃபிகேட்டை பிடுங்கி இதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கோவமாக இருது. என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆன சர்டிஃபிகேட்டை வாங்கி இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறத பார்த்தா யாருக்கு இருந்தாலும் கோவம் வரும்ல. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, என்ன சர்டிஃபிகேட் வாங்கிட்டா உன்னை விட்டுருவேனா, ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லை உன் குடும்பத்தை வந்து அடியோடு அழிச்சிருவேன், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்தியில, உங்கள் அப்பாக்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, அப்போது ஹீரோனோட தங்கச்சியும் அக்கா இதையாவது பண்ணித்தொலை, அப்பாக்காக மன்னிப்பாவது கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட சொல்ல நம்ம ஹீரோயின் முட்டி போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோனோட தங்கச்சி ஹஸ்பண்ட் உடனே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட காலில் எட்டி ஒதிக்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே கீழே விழுந்துடுறாங்களா முட்டி போடுற மாதிரி. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கோவமாக வருது. எல்லாரையும் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வேற அவங்க அப்பாக்காக முட்டி போட்டு தான் ஆகணும் போலயே, வேற வழி இல்லாமல் முட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த சீட்டவும் ஹீரோயின் முட்டி போட்டிருக்கிறத பார்த்து இப்போ வந்து நீ பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கோ, நானே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அதை நீ பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு ஏன் முன்னாடி சாரி கேட்க போற, அதை நான் வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிக்க போறானா. அப்ப இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு இன்னுமே கோவம் வந்துடுது. டக்குன்னு அந்த ஜிட்டோவோட கதையை பிடிச்சி முழுக்கி நம்ம ஹீரோனை எழுப்பி விட்டுட்டு ஹீரோனுக்காக அந்த ஜிட்டோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டை போட்டு அவனோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விட்டுருவோம். அவன் போய் கீழே விழுந்துடுறான் பொத்துன்னு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த ஜிட்டோவோட அப்பா வராரு. அதாவது ஹீரோவோட லீக் குரூப்ல வந்து மேனேஜரா இருக்காரு. ஹீரோக்கு வந்து ஒரு தூரத்து ரிலேஷன்ல ஒரு அங்கிள் மாதிரி. அவர் வந்து இங்க நின்றுட்டு இருக்காரா. அவர் வந்துட்டு யார் அது என் பையனை அடிச்சது, என் பையனோட கல்யாணத்தையும் நிறுத்திட்டு என் பையனையும் வந்து அடிக்கிறீங்களா ஃபேமிலியா சேர்ந்து, உங்கள் குடும்பத்தையும் இன்னைக்கு அழிக்க போகிறேன், இன்னைக்கு உங்களோட குடும்பத்தோட கெதி என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபேமிலி மிரட்ட. அப்போ வந்து ஹீரோ அங்கே தானே நின்றுட்டு இருப்பாரு. அவர் உடனே அவரோட அங்கிளை பார்த்து மிஸ்டர் குவாவோ யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து பேசுங்களேன், இந்த பக்கம் பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட. அப்போ அந்த குவாவோன்றவரும் அங்கே வந்து பார்க்குறாங்களா, அதாவது இந்த ஜிட்டோவோட அப்பா. அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஞாபகம், என்னடா இது இவர் பார்க்கறதுக்கு லீச்சன் மாதிரி இருக்கிறாரே, அப்ராட் போயிட்டு வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா கம்பெனியோட ஓனரே நம்ம ஹீரோ தானே. உடனே வந்து ஹீரோ காலில் விழுந்து ஐயோ நீ லீச்சன் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலில் விழுந்துட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோ பாஸ்ன்னு தான் சொல்லுவார் அவரு. ஹீரோ காலில் விழுந்துட்டு இருக்க. அப்போ அந்த ஜிட்டோ ஓவரா பேசும்போது ஜிட்டோவோட அப்பா உடனே ஜிட்டோவே காலத்தில் அறிஞ்சு டேய் அவர் தாண்டா சேர்மனே லீக் குரூப்புக்கு, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல. அப்போ ஹீரோவும் எல்லாம் தெரிஞ்சிருச்சா இப்போ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஜிட்டோ உடனே அவங்க அப்பாவை பார்த்து அப்பா என்னப்பா அப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க, இவரெல்லாம் போயிட்டு என்னோட ரிச்சான அங்கிளாக இருக்க முடியுமா, அவர் கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, என்னோட அங்கிள்லாம் ஜியா மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரா, அது மட்டும் இல்லை அங்கிளோட அசிஸ்டன்ட்லாம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களாம் வாயை மூட்டி நின்றுட்டு இருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்தால் அங்கிளோட அசிஸ்டண்ட் வந்து இப்படியா நின்றுட்டு இருப்பாங்க, நீங்களே பக்கத்தில் பாருங்கள், இது எதுவுமே தோணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவனை போய் லீச்சன்ன்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது கோவமாக வருது. அப்போது இந்த ஜிட்டோவோட அப்பாவுக்கும் இதெல்லாம் தோணுது. அசிஸ்டண்ட்டை பார்த்தா அசிஸ்டண்ட் பேசாமல் இருக்கவும் ஜிட்டோவோட அப்பாவும் என்ன நினச்சிக்கிறாருன்னா அப்போ ஜிட்டோ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் போல, இவன் வந்து லீச்சனாக இருக்க வாய்ப்பே இல்லை, சாதாரண ஒருத்தன் போயிட்டு இந்த ஜியா குரூப்பில் இருக்க சாதாரண ஜியான்ற ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு லீச்சனை பார்த்து டேய் யாரா நீ, என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவ, நீயும் வந்து லீக் குரூப்பில் தானே வேலை பார்த்துட்டு இருக்க, அதுவும் ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக இருக்க தானே, உன்னை வந்து நான் இன்னைக்கே ஃபயர் பண்ணுறேன், நீ இனிமேல் வேலைக்கு வந்து வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. நம்ம ஹீரோக்கா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா, என்னைய வேலைக்கு வரக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சிட்டு வரை அவங்க ஆளுங்களை வைத்து ஹீரோவை அடிக்க போக சொல்ல அப்போ அவனுங்களும் ஹீரோவை அடிக்க போகிறாங்களா. நம்ம ஹீரோக்கு வந்த கோவத்தில் எல்லாரும் வாயிலையும் குத்தி விட்டுறாரு. ஏன்னா அவ்வளோ கோபம், புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த அசிஸ்டண்ட்டும் சரி நம்மளால இதுக்கு மேலே வாய முடிட்டும் நிற்க முடியாது, பாஸ் இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் யார் வந்தாலும் இப்படி அடிக்கிறீங்களே, எப்படி இப்படிலாம் அடிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் மார்ஷியல் ஆர்ட்லாம் நல்லா கற்றுக்கிட்டேன், அதனால தான் நல்லா ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவா என்னோடய ஃபேமிலி வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்தாங்க, அதனாலேயே நான் நல்லா ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜிட்டோ ஒன்னே மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிட்டான். நம்ம ஹீரோனோட அப்பாவை பார்த்து அவ்வளோதான் உங்கள் ஃபேமிலி வந்து இதோட அழிய போகுது, இவனாலேயே உங்களோட ஃபேமிலி அழிய போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி பேச அதுக்கு ஹீரோனோட அப்பாவும் ஹீரோன் கிட்ட ரொம்ப கெஞ்சிடாரு, தயவு செஞ்சு அவங்க கிட்ட மன்னிப்பு தான் கேளு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் போல அப்படின்ற மாதிரி கெஞ்சும் போது ஜிட்டோட அப்பாவும் அதை பார்த்து மன்னிப்பா அதையாவது கேட்க சொல்லுவோம் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அப்போ என்ன பண்ணணும்னு புரியல, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, மன்னிப்பு கேட்கணும்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் தப்பே பண்ணலையே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஜிட்டோ ஒன்று என்ன பண்ணுறான்னா ஃபோன் எடுத்துக்கிட்டு இந்தா இல்லைனா உன் அப்பா செத்து போயிடுவாரு, உங்கள் அப்பாக்காகவாவது நீ மன்னிப்பு
கேளு, எல்லாத்தையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுல திரும்பி சொல்லி நீ அப்படி மன்னிப்பு கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், நான் தான் வந்து உன்னை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயே ஒத்துக்கொன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்கிறான்னா நம்ம ஹீரோனா இதெல்லாம் வாயிலே வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க அந்த தப்பு பண்ணலல்ல. இதை பார்த்த ஹீரோ கோவத்தில் வந்து சிட்டோ கையில் இருக்க ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் வேறு ஹீரோ பார்த்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் அப்பா வேறு எப்படி ஃபீலிங்கில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் ஹீரோ வந்து எல்லாரையும் பார்த்து யாருன்னா என்னோட ஒய்ஃபு கிட்ட தேவையில்லாமல் இனிமேல் பிரச்சனை பண்ணிங்க, யாராக இருந்தாலும் சரி அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து மிரட்ட அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ இவ்வளோ நாள் அப்ராடில் இருக்கும்போது அவருக்கு பதிலாக மெயினான ஒருத்தர் வந்து ஹீரோட ஹோல் கம்பெனி பார்த்துருப்பார்ல அவர் வராரு. இவருமே நம்ம ஹீரோக்கு வந்து அங்கிள் மாதிரி தான். அவர் வந்துட்டு ஹீரோ இங்கே இருக்கிறது இந்த நிலைமையில் இருக்கிறது பார்த்தோன்னே செம்ம கோத்தில் இருக்காரு. ஜிட்டோட அப்பா வர அவங்கள பார்த்து நீங்கள் எதுக்கு பிரதர் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க அவர் ஒன்று ஜிட்டோட அப்பா கணத்தில் ஒரு அறையை விட்டுட்டு என்னடா நீ வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மாதிரி திட்ட ஆரம்பிச்சுறாரு. என்ன தைரியம் தான் சேர்மனியை போட்டு எப்படி அசிங்கப்படுத்துவேன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க. ஹீரோனா ஹீரோ பார்த்து உண்மையாக இவர் யாருன்னு தெரியலையே இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்தவர் ஒன்று ஹீரோக்கே வணக்கம் வைக்கிறாரு, சேர்மனுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கில் இருக்காங்க. அப்போ உண்மையாகவே இவர் வந்து ரிச்சஸ்ட் மேனும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா எல்லாருக்கும் இப்பயாவது புரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு உடனே அங்கிளை பார்த்து அங்கிள் எந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கீங்க, நம்பிக்கையான ஆளுங்களெல்லாம் வைக்க வேண்டியது தானே, இவங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாது, இவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து ஆமாம் ஒரு நிமிஷம் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே லீ குரூப்போட பிரசிடென்ட் தானா இல்லை நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேனான்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்போ உண்மையாகவே நீங்கள் லீ குரூப்போட பிரசிடென்ட் தானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது இந்த சிட்டோ வேற அவங்க அப்பா மண்டியை கழுவுன மாதிரி ஹீரோட அங்கிள் கிட்டேயும் போய் பேச பார்க்குறான்னா இவன் உண்மையாகவே லீ சேனல் எதுக்காக தப்பாக புரிஞ்சுட்டு பேசுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல பார்க்குறான்னா அவருக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் சேர்மனை பார்த்து இப்படி சொல்லுவேன், ஒழுங்கா சேர்மனை பார்த்து மன்னிப்பு கேளு, நீ இது வரைக்கும் பண்ண வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி பேசிட்டு உடனே இந்த சிட்டோவை பார்த்து மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா இது வரைக்கும் நீ பேசினதுக்கே உன் நாக்கை நான் வெட்டி போடணும்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் பேசுகிறாரு. சிட்டோ இதெல்லாம் பார்த்து பயந்துடுறான். அப்போ கண்டிப்பாக அவர் தான் உண்மையாகவே நம்ம அங்கிளாக இருப்பார் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிடுறான். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதில் வேற ஹீரோனோட அப்பாவா அப்படியே பெல்ட் அடிச்சிடுறாரு. இவர் தான் பணக்காரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோனை பார்த்து உங்கள் அப்பா செஞ்சதுக்கெலாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, அப்பாவை மறுபடியும் ஏற்றுக்கோமா, அப்பாவை கை விட்டுறாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து வேற நீ தான் இனிமேல் எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமே, என்னோட லிட்டில் கேர்ள் இனிமேல் நீ தான், செல்ல போனே நீ தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோனை பார்த்து. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. ஹீரோ பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவ்வளோ ஈஸியாக என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும், உண்மையாகவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுமா இல்லை என்ன ரீசனுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க அப்போ ஹீரோ வந்து ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஃப்ரான்ஸ்க்கு ஒரு வாட்டி போயிருப்பாரு அவரோட பிஸ்னஸ் விஷயமா. நம்ம ஹீரோனும் இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் தான் இருந்திருப்பாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் என்னன்னா ஹீரோக்கு வந்து நிறைய எதிரி இருந்திருப்பாங்க, அதுவும் ஹீரோவை கொள்கிற ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க. ஃப்ரான்ஸில் என்ன ஆயிருக்கும்னா மீட்டிங் முடிச்சுட்டு ஹீரோ வரும்போது ஹீரோ ஒரு 4-5 ரவுடிங்க வந்து வயிற்றிலே குத்திட்டு போயிருப்பாங்க. ஹீரோ வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எதிர்ச்சியாக நம்ம ஹீரோன் அந்த ரோட்டில் போகும்போது ஹீரோவை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சாஃப்டான ஆள்ல ஹீரோவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆச்சு, எந்திரிங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அந்த நேரத்தில் எதுவும் பேச முடியலனாலும் என் பேர் வந்து லீ சென் அப்படின்ற மாதிரி பேரை மட்டும் சொல்லிட்டு அங்கேயே வாங்கியிருப்பாரு. நம்ம ஹீரோன் வந்து இவர் எப்படியோ காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோன் தான் ஹீரோ சேவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போயிருப்பாங்களா. ஹீரோனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அடா ஆமாம் 3 வருஷத்துக்கு நான் முன்னாடி காப்பாற்றினேன் அது நீங்கள் தானா, அப்பயே நினச்சேன் உங்கள் பேர் ஏதோ எனக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அப்போது ஹீரோயின் கையை பிடிச்சி இந்த உண்மையை நான் வந்து உன்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீ உன்னை என் மேலே கோவலாம் பட மாட்டல்ல, அது மட்டும் இல்லை நான் தான் லீ குரூப்போட ஓனருன்றதுன்னு கூட நானும் இப்போ தான் சொன்னேன் அந்த உண்மையை, இதெல்லாம் கேட்ட உடனே நீ என் மேலே கோவலாம் ஒன்றும் படலி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கா இதுக்கெல்லாம் நான் ஏன் போய் கோவப்பட போகிறேன், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஆளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேற இந்த சிட்டோட அப்பா உடனே ஹீரோ பார்த்து நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன், ஆக்சுவலி எனக்கு அடையாளம் தெரியல அதான் அப்படி பேசிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேள ஜிட்டோ ஒன்னே அவங்க அங்கிளை பார்த்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், எனக்கு வந்து உங்களை அடையாளம் தெரியல, ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் உங்களை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ராட் போயிட்டு இப்போ தானே வரீங்க அதனால தெரியல
தெரியலன்னு மன்னிப்பு கேட்கும்போது ஹீரோ ஒன்று ஹீரோன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நான் இங்கே வந்ததே உன்னோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தான். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னே நான் வந்து உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினேன்ட்டு. எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு நீ கிடைக்கணுன்றது. அந்த டைமில் கரெக்டாக காடாக கொடுத்த கிஃப்ட்னால இந்த குப்பை தொட்டி இருக்கான்ல, அவனுக்கு உன்னோட அருமை சுத்தமாக புரியவே இல்லை. அவன் உன்னை விட்டு போனதுனால தான் எனக்கு என்னவோ லக்கு, நீ எனக்கு கிடைச்சிட்ட, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த சிட்டோவை பார்த்து உன்னை நான் மன்னிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, என் ஒய்ஃபுக்கு தான் நீ எல்லா துரோகமே பண்ணியிருக்க, உனக்கு இந்த விஷயம் கூட புரிய மாட்டேங்குது, இவ எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, இவட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, அவள் வந்து உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது உடனே வந்து இந்த ஜிட்டோட அப்பா வந்து கீழே முட்டி போட்டுறாரா. ஜிட்டோவை பார்த்து டே நீ மட்டும் என்ன நின்றுட்டு இருக்க, முட்டி போடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிட்டோவை முட்டி போட்டுடுறான். 2 பேரும் ஹீரோயின் காலையும் ஹீரோ காலையும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே வரா. வந்தோடனே ஹீரோனை பார்த்து ஏய் என்னடி என் பாய் ஃப்ரெண்டே முட்டி போட வச்சிட்டியா, உனக்கு அவ்வளோ தைரியமான்ற மாதிரி ஹீரோனை பார்த்து வரும்போதே ஹீரோனை திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காளா. இப்போ ஜிட்டோ வந்து கீழே முட்டி போட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான்ல, அவன் வந்து இந்த மாதிரி ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் கேட்ட உடனே அவனோட இப்போ ரீசெண்ட் டைம் கேர்ள் ஃப்ரெண்டே இவ தானே, அவளை பார்த்து என்ன தைரியம் தான் என் ஆண்டியை பார்த்து அப்படி சொல்லியிருப்பேன்ற மாதிரி அவள் கணத்துலேயே ஒரு அறைய விட்டுறான். ஏன்னா ஹீரோ வந்து இவனுக்கு அங்கிள்ன்னும் போது ஹீரோயின் ஆண்டி தானே. அப்போ அவளை ஒன்னே என்னடா நீ அவளுக்காக என்ன அடிக்கிறியா, உன் குழந்தை என் வயிற்றுல இருக்கு, இந்த ஹாப்பியான விஷயத்த சொல்லான்னு வந்து அவளுக்காக என்னையும் அடிக்கிறல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோனுக்கு வந்து இவங்க 2 பேர் மேலே செம்ம கோவம், எப்படியாவது இவங்களை பிரிக்கணும் பழி வாங்கணுன்ற எண்ணம் தான் ஹீரோனுக்கு இப்போது. அப்போ உடனே வந்து அவனை பார்த்து டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை மன்னிப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, உன்னை வந்து மொத்தமாக இந்த குடும்பத்தை விட்டே வேலையை விட்டு தூக்குறேன், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பாள்ல, அப்போ என்னன்னு பார்க்குறா. ஹீரோன்னு சொல்கிறாங்க நீ என்ன பண்ண போகிற இவனை வச்சுக்கிட்டு, இனிமேல் வந்து இவனால் உனக்கு எந்த யூஸும் இல்லை, பணத்துக்காக தானே எனக்கு துரோகம் செஞ்சு இவனை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணேன், லீ குரூப்புக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுவோம். இவன் உடனே பயத்தில் வந்து அவனோட ரீசெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட கை பிடிச்சி இல்லை அவள் சொல்கிறதுலாம் நம்பாத, உன் வயிற்றுல என்னோட குழந்தை இருக்குது, நம்ம 2 பேரும் நல்லா வாழ்ந்தான்னு சொல்ல அவள் வந்து இவன் கண்ணத்தில் அறைய விட்டு உனக்கு தான் இனிமேல் எந்த சொத்தும் இல்லை, லீ குரூப்பில் வேலையும் இல்லை, நான் இனிமேல் எதுக்கு உன் கூட இருக்கணும், நீ ஒரு யூஸ்லெஸ், இனிமேல் நான் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து இவனை கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாளா. இவன் உடனே இவளும் போயிட்டா, இப்போ எப்படியாவது வந்து நம்ம சியாவை தான் கரெக்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். சியாவுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க 2 பேரையும் பிரிச்சதில்ல, கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டால. அதுக்கப்புறம் இந்த ஜிட்டோக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சி நிற்கிறான். யார் என்ன சொன்னாலும் அவன் காத்தில் விழவே மாட்டேங்குது. ஹீரோன் கிட்ட போயிட்டு என்ன பேசுகிறேன்னா சியா அந்த பொண்ணு என்ன உனக்கு துரோகம் பண்ணி என்னை செடியூஸ் பண்ணிட்டா, அவள் பக்கம் என்னை இழுத்துக்கிட்டா, அவள் தான் போயிட்டால, இனிமேல் அவள் கூட நான் போக மாட்டேன், உன்னை நான் உண்மையாகவே லவ் பண்ணேன் சியா, ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன், அவளுக்காக இனிமேல் நான் வந்து உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வர ட்ரை பண்ணுறான்னா ஹீரோனை டச் பண்ணுறதுக்கு ஹீரோக்கு அப்போ கோவம் வந்துடுது, யார்கிட்ட முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து அவனை எட்டி உதிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த சிட்டோ வந்து வெளியே தூக்கிட்டு போங்க, இவனுக்கும் லீ குரூப்புக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஹீரோ வந்து நீ இதுக்கு மேலே போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஏஞ்சி போவோம், மன்னிப்பை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஜிட்டோவோட அப்பா வர ஒரு பக்கம் கெஞ்சினாலும் வேற வழி இல்லை, இவங்க பண்ண தப்புக்கு தண்டனையை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். 2 பேரும் ஒரு பக்கம் கதற பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஜிட்டோவை இழுத்துட்டு போகிறாங்க. ஜிட்டோவோட அப்பாவும் என் பையன் சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோனோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க உடனே ஹீரோனை பார்த்து பார்த்தீங்களா நம்ம பொண்ணு எவ்வளோ பெரிய ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கா இவ்வளோ நேரம் நல்லா திட்டிட்டு இப்போ வந்து கொஞ்சிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோனோட அம்மா வேற என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பொண்ணு எப்பயுமே நம்மளை கைவிடவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு அப்போ தான் கோவமே வருது. உடனே அவங்க அப்பாவை பார்த்து அப்பா இவ்வளோ நேரம் வந்து எனக்கு எப்படிலாம் திட்டினீங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை எப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ணவனே போயிட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்க சொன்னீங்க, அது மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்து உங்களோட 2வது பொண்ணு தானே உங்களுக்கு ரொம்ப செல்லம், எனக்கு ஒரு பொருள் கூட இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது, ஈக்குவலாக எத்தனை ஷேர் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, ஆனால் உங்கள் 2வது பொண்ணு உங்களோட காசெல்லாம் எப்படி அழிச்சு கேம்பிளிங்கில் தோத்தா தெரியுமா, அவள் ஏற்படுத்தின கடனை அவளை வச்சு காட்டாமல் நீங்கள் என்னென்னா எவனோ ஒருத்தனுக்கு வந்து இப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணி அவன் மூலியமாக எனக்கு காசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவளோட கடனை ஏன் மூலியமாக தான் அடைக்க பார்த்தீங்க, அப்பெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கோவம் வந்துடுது. இந்த மாதிரி ஹீரோனோட தங்கச்சி கேம்பிளிங்கில் தோற்று போய் தான் இந்த கடனெல்லாம் ஏற்படுத்தினு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சியை பார்த்து ஏண்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டுறாரு. நம்ம ஹீரோன் வர இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, உங்கள் பொண்ணு சேர்த்து வச்ச கடனை நீங்களே எப்படியாவது கட்டிக்கோங்க, என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சோன்னே ஹெல்ப் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனோட தங்கச்சி ஹீரோன் காலில் விழுந்து அக்கா இப்படிலாம் சொல்லாத, ஏதோ நான் பண்ணது நடந்து போயிடுச்சு, இப்படிலாம் பேசாதக்கான்னு சொல்லும் போது அப்போது ஹீரோன் ஒன்னே வந்து அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருப்பார்ல அவரை பார்த்து இங்கே பாரு
உன்னோட ஒய்ஃப் வந்து இவ்வளோ கடன் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கா, அந்த கடனெல்லாம் நீ தான் கட்ட போறியா? ஒழுங்கா நீ தப்பிச்சு போயிட்டீன்னா உனக்கு நல்லது, இல்லைனா இவளோட கடன்லாம் நீ தான் கட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவன் உடனே என்னது இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருப்பா, இவ்வளோ கல்யாணம் பண்ண பாவத்துக்கு அந்த கடன் எல்லாம் நான் கட்டணுமா இவளோட ஃபேமிலிக்காக? நான்லாம் அந்த கடன்லாம் கட்ட முடியாது, ஏதோ கல்யாணம் தானே பண்ணி வச்சிருக்கேன், இவளை உடனே நான் டிவோர்ஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹீரோனோட தங்கச்சி அங்கேயே கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோனோட தங்கச்சிக்கு லைஃபே போச்சுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஹீரோவா ஹீரோனோட தங்கச்சினால தான் என்னோட ஒய்ஃபுக்கு எந்த உரிமையுமே கரெக்டாக கிடைக்கவே இல்லை, அதனால இவள் வந்து கூட்டிட்டு போங்க, இவளுக்கான தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட அங்கிள் கிட்டையும் பாடி கார்ட்ஸ் கிட்டையும் சொல்ல அந்த பாடி கார்ட்ஸும் வந்து ஹீரோனோட தங்கச்சி வந்து கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா கேம்பிளிங்ல தோட்டு அவ தானே அவ்வளோ கடனை ஏற்படுத்தியிருப்பா, அதனால அவளை கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோயின் காலில் விழுந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, நீங்களை ஏத்துக்க கூட வேணாம், நாங்கள் பண்ண தப்பு தப்பாவே இருக்கட்டும், ஆனால் என்னோட இன்னொரு பொண்ணு மட்டும் எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி தானே, இந்த ஒரு டைம் மட்டும் அவளை எப்படியாவது மன்னிச்சு விட்டுருமா, நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் உன்னை தொல்லையே பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் எதுவும் சொல்லலை. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோனோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, உங்களோட 2வது பொண்ணை நாங்கள் எந்த தொல்லையும் பண்ணாமல் விட்டுடுறோம், அவளோட கடனை நீங்களே அடிச்சுக்கோங்க, ஆனால் இனிமேல் ஜியா கிட்ட நீங்கள் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது, அவள் என்னோட ஒய்ஃப், அவளை நான் நல்லா பார்த்துப்பேன், அவளோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவளை தொல்லை பண்ணாதீங்கன்ற மாதிரி ஹீரோனோட அம்மா அப்பாட்ட சொல்லிடுறாரு. அவங்களும் ஷாக்கில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் இவர் நம்மளை நல்லா பார்த்துப்பாரா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேசுகிறாருல நம்ம ஹீரோனுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போ ஹீரோவோட பாடி கார்ட்ஸ்லாம் எல்லாம் வெளியே நின்றுட்டு ஹீரோ வரதை பார்த்து ஹீரோனை பார்த்து உடனே மேடம் உங்களை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மேடம்லாம் சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது மேடம்ன்ற மாதிரி சொல்கிறத கேட்குறதெல்லாம். அப்போது ஹீரோ பார்த்து இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ ஒன்னே இனிமேல் என் சொத்து எல்லாத்துக்கும் நீ தான் ஓனரு, அப்போ உன்னை பார்த்து இப்படிலாம் பேச மாட்டாங்களா, அதெல்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க, நீ பழகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அங்கேயே கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு நல்ல லைஃபே அமைஞ்சிருக்கு. இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங் தான். இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.